சுயநலம், ஆம்பளைங்களோட சுயநலம். இது இந்த பொண்ணுங்க கழுத்துல மட்டும் தாலி கட்டுறோம்ல, அங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஆனா பெண்ணுரிமை சமத்துவம்னு இப்ப நிறைய மாறிட்டு தானே இருக்கு. எவ்வளவு பேசினாலும் மாறினாலும் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஏன் பயங்கரமா ஃபெமினிசமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க. அதான் இங்க அடிப்படை பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுமா போக கூடாதா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா பார்க்க கூடாதா, என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணுங்கிறதுல இருந்து அவங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நம்ம டிசைட் பண்றதுதான். அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும்னா கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஆனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பொறை காதல், லவ், பியார், பிரேமா. இல்ல எனக்கு புரியல. என்னால இந்த ஆட்டு மந்தையில ஒருத்தனால இருக்க முடியாது. தாலி கட்டினா நாங்க 2 பேருமே கட்டிக்கிறோம். அங்கிருந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கணும்.